நல்லா மிக்ஸ் பண்ணி வைப்போம். ஆந்திர பால் ஸ்ரீலங்கன் டிஷ்ஷு. நண்பர்களே, இன்னைக்கு என்ன பண்ண போகிறேன்னா, நாங்கள் ஒரு 1/2 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கோம். இதை வச்சு என்ன சமைக்க போகிறோன்னா, நாங்கள் போன வாரம் ஸ்ரீலங்காவுக்கு ட்ரிப்பு போயிருந்தோம். அங்கே ஒரு 4 வீட்டில் நாங்கள் போய் சாப்பிட்டோம். அங்கே எல்லா வீட்லேயுமே ஒரே ஒரு டிஷ்ஷு தான் இருக்குது. அந்த டிஷ்ஷை தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். அது என்ன டிஷ்ஷுன்னு நம்ம பையன் சொல்லுவோம் அவங்களுக்கு. அது என்ன குழம்புனா, எல்லா வீட்லையும் தந்தது சொதி குழம்பு தான். நாங்கள் இனி சிக்கனை வச்சு சொதி குழம்பு பண்ண போகிறோம். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, தேங்காய் பால் தான் எடுக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு தண்ணியை ஊற்றி வச்சிருக்க ஒரு பாத்திரம் இருக்குது. அதில் தேங்காயை கொட்ட போகிறோம். தேங்காவை தண்ணியில் கொட்டியாச்சு. இனி இதை நல்லாவே புழிஞ்சி பால் தனியாக எடுக்க போகிறோம். அதுதான் தேங்காய் பால். பால் தனியாக வந்து விட்டது. இதான் வந்து தேங்காவோட பால். இப்போ நம்ம 2ஆம் பால் கலக்குக்கு தண்ணி ஊற்றுவோம். தண்ணி ஊற்றியாச்சு. இதான் 2ஆம் பால். இனி சமையலை ஆரம்பிக்கலாங்களா? இப்போ சட்டியை வைப்போம். இப்போ நம்ம 2வது புளிஞ்ச பாலை ஊற்ற போகிறோம். தேங்காய் பால் நல்லாவே சூடாயாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, தக்காளி, உள்ளி, மிளகு, இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே தட்ட போகிறோம். அந்த உள்ளி, அப்புறம் தக்காளி, அப்புறம் பச்சை மிளகு அப்படியே சேர்த்து இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்து போடும். மீன் குழம்பு வைக்கிற ஃபீல் வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி வைப்போம். இப்போ நம்ம சிக்கன் அதில் அப்படியே தட்டிடுவோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ உப்பு போட்டுப்போம். அப்புறம் வந்து மஞ்சத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணோம். இதை அப்படியே மூடி வச்சு வேக வைப்போம். வாவ் நண்பர்களே, பக்காவாக வந்தாச்சு. நம்ம நினச்ச அதே பருவத்துக்கு பக்காவாக வந்தாச்சு. இனி இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம ஃபஸ்ட்டு புளிஞ்சு வச்ச 1ஆந்தர பாலை வீற்ற போகிறோம். 1ஆந்தர பால் ஒரு தரம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். அப்படியே மிக்ஸ் பண்ணணும். அப்படியே ஒரு 20 நிமிஷம் மூடி வச்சுடுவோம். வாவ் என்ன ஒரு மனம்! நாங்கள் ஸ்ரீலங்காவில் சாப்பிட்டா அதே மனம் வருது. அதோட டேஸ்ட்டும் வரணும்னா ஃபைனலாக நம்ம இந்த லெமனை ஆட் பண்ணணும். இனி அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு எடுத்தாம்போது எல்லாம் ரெடி ஆகும். வாவ் வேறு லெவலில் வந்திருக்கு. ஆகா, ஸ்ரீலங்கன் டிஷ்ஷு இப்படி தான் இருக்கும். இது அவங்க டெய்லி சாப்பிடுவாங்க. டெய்லி சாப்பிட்டா இப்படி வேறு லெவலில் இருக்கும். நம்ம இனி இதை எடுத்து ருசிக்க போகிறோம். ஸ்ரீலங்கன் சிக்கன். வாவ், நாங்கள் ஸ்ரீலங்காவில் சாப்பிட்டோம் அதே டேஸ்ட்டு. வள்ளி புள்ளி தப்பாத அப்படியே வந்திருக்கு. நண்பர் அருமையாக செஞ்சு கொடுத்துருக்கோம். இனிமேல் டெய்லி எங்கள் வீட்டில் ஸ்ரீலங்கன் கோழி சிதி தான். சிதி இல்லை சொதி. சொதி கோழி சொதி தான் இனிமேல்.